சார் வணக்கம் சார். வணக்கம். குதிரை பேரம் பத்தி தமிழ்நாட்டுல சுவாரஸ்யமா ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு சார். அதை பத்தின தகவலும், குதிரை பேரம்னா என்ன, அதை யார் செய்யணும், என்ன சூழ்நிலையில செய்யறாங்கன்னு அதை பத்தி ஒரு சின்ன விளக்கம் கொடுக்க முடியுங்களா சார்? நிச்சயமா குதிரை பேரமாமா. இந்த குதிரை பேரம்ன்றது அரசியல் களத்தில் பழம் தின்னு கொட்ட போட்ட அந்த தலைவர்கள் எல்லாம் அவங்களுடைய ஆட்சியை தக்க வைப்பதற்கு, பெருனுடைய சட்டமன்ற அந்த எண்ணிக்கை பலத்தை குறைப்பதற்கும் செய்யக்கூடிய ஒரு களம், ஒரு விளையாட்டு. சரிங்களா? பட் அது தமிழகத்தில் நடக்குதா அப்படின்றத பற்றி எனக்கு தெரியாது. பட் இங்கே நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலை பற்றி என்னால் விளக்கம் தர முடியும். குதிரை பேரம்னா என்ன? ஒரு கட்சியினுடைய சின்னத்தில் தேர்தலில் நின்று ஜெயித்த அந்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த கட்சிக்கு துரோகம் இழைத்துவிட்டு, இல்லை அந்த கட்சியினுடைய தலைமையை ஏற்காமல் ஏதோ ஒரு கருத்து முரண்பாட்டின் மூலியமாக மற்றொரு கட்சிக்கு தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பதுதான் இந்த குதிரை பேரம் என்பது. சரி, அப்படி இன்னொரு கட்சிக்கு அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை எடுக்கிறாருன்னா அதற்கு ஏதாவது ஒரு பயனை அவர் அனுபவிக்கணும்ல. அது பணமாகவோ பொருளாகவோ சொத்தின் வடிவமாகவோ இருந்ததுன்னா அது கண்டிப்பா ஒரு குதிரையை நம்ம எப்படி விலை வீசி வாங்குறோமோ அதன்படி, அந்த வணிகத்தின்படி இந்த சட்டமன்ற உறுப்பினரையும் விலை கொடுத்து வாங்க பெற்றிருப்பதாக பொருள். அது இந்திய அரசியல் அமைப்பின் சட்டத்தின்பால் தடை செய்யப்பட்டது. அதுக்கு அலௌடு இல்லை. ஆனா இங்க தமிழகத்தில் நடைபெற்று இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை பத்தி நம்ம கொஞ்சம் உள்ளாய்ந்து ஆய்வு பண்ணலாம். பல கட்சிகள்ல, குறிப்பாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் அவங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவைக்கால இணைஞ்சிருக்கிறத நம்ம அறிகிறோம். இது குதிரை பேரத்தில் வருமா? கண்டிப்பா வராது. ஏன் அப்படின்னா, இந்த 4 எம்எல்ஏக்களும் இல்ல 25 எம்எல்ஏக்கள் ஆல்ரெடி அந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல தாவேகாக்கு ஆதரவு கொடுத்தாங்க இல்லையா, அவங்களும் ஏதாவது பண பரிவர்த்தனைக்கு உட்பட்டு அந்த பலனை பெற்றுக்கொண்டு இந்த ஆதரவை தெரிவித்தார்கள் என்பது எவிடன்ஸ், அதாவது ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டா கண்டிப்பா அது குதிரை பேரம். அப்படி எந்த ஆதாரமும் இருக்கிறதா எனக்கு தெரியல. யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம். ஆதாரம் இருக்கணும். அதை சட்டமன்றத்தில் சபாநாயகர் முன்னிலையில் அதை நிரூபிச்சிருக்கணும். அல்லது ஏன்னா சபாநாயகர் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் இருப்பார் அப்படின்ற எண்ணம் இருந்ததுன்னா நீதிமன்றத்தில் அதை பதிவு செய்து அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கணும். இங்க அப்படி ஏதாவது இருக்குதா, அப்படி எதற்காவது எவிடன்ஸ் இருக்குதான்னா எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த எவிடன்ஸ் இருக்கு, இந்த எவிடன்ஸ் இருக்கு, சோபா போச்சு, புஷ்பா பட பாணிகள் நடக்குது அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. பட் அதற்கு ஏதாவது முகாந்திரம், ஏதாவது ஆதாரம் இருக்கான்னா தெரியல, யாரும் வெளியிட்டதான் தெரியல. ஆனா சொல்லக்கூடிய வார்த்தை எடப்பாடியாரோ இல்ல அவர்கள் சார்பில் இருக்கக்கூடிய அக்னி கிருஷ்ணமூர்த்தியோ இல்ல இதர முன்னாள் அமைச்சர்களோ சொல்லக்கூடியது எல்லாமே மந்திரி பதவியை கொடுக்குறேன்ற ஆசையை காட்டி இவங்களெல்லாம் விலைக்கு வாங்கிட்டாங்க. வாரிய தலைவர் போஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி விலைக்கு வாங்கிட்டாங்க அப்படின்றத அவங்க பதிவு பண்றாங்க. ஏங்க, மந்திரி பதவின்றது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பொறுப்பான பதவி. அது என்ன பணம் சம்பாதிக்கக்கூடிய இல்ல பணம் கொளுத்து விளையாடக்கூடிய ஊழல்னே நீங்க முடிவு பண்ணீங்களா? நீங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி அப்படித்தான் இருந்தீங்களா? மந்திரினாலே மக்கள் பணத்தை கொள்ளடிப்பதற்கான ஒரு அங்கீகாரம் நினைக்கிறீங்களா? இல்ல வாரிய தலைமையும் தலைவர் பதவியும் அதுதானா? எனக்கு தெரியல. எனக்கு தெரிந்த வரைக்கும் மக்கள் பணியாற்றுவதற்கான ஒரு பொறுப்பு அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேன். அப்போ சட்டப்பேரவையினுடைய உறுப்பினராக வந்திருக்கக்கூடிய நபர்கள் மக்கள் சேவை ஆட்ட வேண்டும் என்பதற்காக தான் வந்திருக்காங்க. அவங்க தன்னுடைய தொகுதிக்குட்பட்ட அந்த மக்களுக்கு நல்லது ஏதாவது பேக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு பொறுப்பு இருக்கணும். எங்களுக்கு இந்த பொறுப்பு கொடுங்க, நாங்க அந்த எங்களை நம்பி வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு நன்மை செய்ய பயக்க வேணும், அவங்களுக்கு
ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்கறது எந்த விதத்திலும் குதிரை பேரத்திற்குள்ள வராது, வர முடியாது. அப்படின்ற அந்த தகவல் கூட உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள்லாம் ஏற்கனவே எக்ஸ் மினிஸ்டர்ஸ், அம்மா கூட இருந்தேன், அப்பா கூட இருந்தேன், தாத்தா கூட இருந்தேன், இதை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்க முடியும் உங்களால. ஒரு புரிந்துணர்வு, ஒரு சரியான அரசியல் நுணுக்கம் எதுவுமே இல்லாதவர்களாக தான் இருந்திருக்கீங்கன்றது தான் இதுல பொருள்படுது. உங்களுக்கு முடிவுதுன்னா குதிரை பேரம் என்பதை நீங்கள் கொக்கரிப்பது உண்மையானா அதற்கான ஆதாரத்தோடு சட்டசபையில சபாநாயகர் முன்னிலையில அதை வெளிப்படுத்துங்க. இல்ல அங்க வெளிப்படுத்துவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை, அவங்க ஏற்க மாட்டாங்க, அது ஆளுங்கட்சியினுடைய கூடாரம் அப்படின்றத நீங்க வெளிப்படுத்தினீங்கன்னா நீதிமன்றத்தில் வெளிப்படுத்துங்க. அதன் பின் பேசுங்க. இது குதிரை பேரமா இல்ல கழுதை பேரமா இல்ல வேற என்ன பேரன்றத பார்க்கலாம். நன்றி. சிறப்பு சார், ரொம்ப அருமையா பேசுனீங்க. குதிரை பேரம்னா என்னன்றதுக்கான ஒரு விளக்கமும், மந்திரி பதவின்ற அந்த ஒரு சீட்டு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய, முழுக்க முழுக்க மக்களுக்கு தன்னை அர்ப்பணித்து சேவை செய்யக்கூடிய இறை மனப்பான்மையோடு இருக்கிற ஒரு நல்ல ஒரு உள்ளம் கொண்ட ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிற ஒரு விஷயம் எப்படி விலை கொடுத்து வாங்க முடியும்? அந்த இடத்துல வந்து அது விளையாட்டு களம் இல்லை, நான் ரேஸ்ல இவ்வளவு கட்டி வாங்குறேன் அவ்வளவு கட்டி வாங்குறேன்ற மாதிரி இல்லைன்றத மறைமுகமான சில நிறைய நுணுக்கங்களை உள்ள வச்சு அழகா வெளிப்படுத்திருக்கீங்க. மக்கள் இது இன்னும் தெளிவாவாங்கன்னு நினைக்கிறேன் சார். நன்றி சார். உங்களோட இன்னும் சிறப்பான ஒரு நல்ல ஒரு கருத்துக்களை வரவேற்கிறோம். நன்றி சார். நன்றி.